குள்ளி பவர் ஹவுஸ் என்னைக்கும் குறையாத்த மவுஸ். ஹாய் புட்டா. ஹே பீசே வாடா. ஏன் ரொம்ப நாள் ஆளக்கானா? அது எக்ஸாம் வருதுல, அதான் எங்க அப்பா என்ன வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு புட்டா. இப்ப மட்டும் எதுக்குடா வந்த? குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் புட்டா. ஓஹோ புட்டா புட்டா, படிச்சு படிச்சு எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது. நம்ம வேணா கிரிக்கெட் விளையாட போவோமா? ஏ போடான்னு சரி, அடிக்கிற வெயிலில் நம்மளால கிரிக்கெட் விளையாட முடியாது. வா டிவியை போடு, ஏதாவது ஒரு சீரீஸ் ஏதாவது வீடியோஸ் இது பார்ப்போம். அப்படிங்கிற சரி போடு. குட் பை. வா. டே பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு மரியாதைக்கு கூட மாத்திட்டு கேட்க மாட்டியா? உனக்கு எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்? ஆமா, உனக்கு எக்ஸாம் வரப்போகுதுல, நீ பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. அப்படிதான்டா பாப்பேன், உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் என்னடா சவுண்ட் விடுற? அப்பாவை கூப்பிட்டு விட்டுருவேன். கூப்பிடுறா. பா. ஏய் சத்தமா கூப்பிடுறா. அவ்வளோ தைரியமா? பா பா இங்க வாங்க. டே ஆகாவை, எதுக்குடா கத்திட்டே இருக்க? ஆஃபீஸ் மேனேஜரோட பேசிட்டு இருக்கேன்ல. சாரிப்பா. பா இங்க பாருங்க, படிக்காம அழகானா. என்னடா? ஒன்றும் இல்லைங்கப்பா. அப்பா டே சொல்றா சீக்கிரம், லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்கப்பா. 2000-ஆ? எதுக்கு 2000? அது காரை வந்து சர்வீஸ் ஓடணும், அதுக்கு தான். டே அதெல்லாம் அடுத்த வாரம் விட்டுக்கலாம் போ. இப்போதான்ப்பா ஆஃபர் போயிட்டு இருக்கு, இப்போ விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆஃபரா? கார் சர்வீஸுக்கு என்ன ஆஃபர்? என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க? என்ன ஆஃபரு? ஆடி ஆஃபர். ஆடி ஆஃபரா? ஏய் இது என்ன துணி கடையா? துணி கடையில ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க. ஏன்னா கார் சர்வீஸ்க்கெல்லாம் ஆடி ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. இந்த ஆஃபர் வந்து காருக்கான ஆஃபர்ப்பா, ஆடி ஆஃபர், ஆடி கார் ஆஃபர். என்ன கர்மமோ. சரி நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன், சீக்கிரம் சர்வீஸ் பண்ணிடு சரியா? தேங்க்ஸ்ப்பா. ஸோ எவ்வளோ நேரம் தாண்டா விளையாடுவீங்க? நமக்கு முன்னாடி வேறு 2 பேர் இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் அவுட் ஆகி அவனும் அவுட் ஆகி எப்போ நமக்கு பேட்டிங் கிடச்சி முடியலை. இதுக்கு தான் நான் கிரிக்கெட் விளையாட வரலைன்னு சொன்னேன். வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. டே புட்டா, அடுத்தது நீ தான், ரெடியாக இருந்துக்கோ சரியா? இதே தான் 1/2 மணி நேரமாக சொல்லிகிட்டு இருக்கான். பேசாமல் வீட்டிலையே இருந்துருக்கலாம். நமக்கு எதுக்கு இந்த கிரிக்கெட்டெல்லாம்? என்னது காலில் எதை இடிக்குது? ஒருவேளை தங்கமாக இருக்குமோ? இது நான் வச்சுருந்தா தொலைச்சிருவேன். எப்படியும் புட்டா விளையாட விட மாட்டேன். அவங்ககிட்டே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அதான் கொஞ்சம் பத்திரமா வச்சுப்பான். புட்டா தூங்கவும் விட மாட்டான், விளையாடவும் விட மாட்டான். நீ எதுக்குடா கூப்பிட்டு வந்தீங்க? இந்த செயினை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கடா. செயினா? அப்படி நான் விளையாட கூப்பிடலையா? கொண்டா. ஆமா, யாருக்கு இந்த செயின்? இது எங்கள் அம்மாவோடது. ஓ சரி, போ விளையாட போ. ம். இது எங்கே வைக்கிறது? பாக்கெட்டில் வச்சு எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா, இங்கே வச்சு யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, பேசாமல் இதை கழுத்திலே மாட்டிடுவோம். யாரா கூப்பிட்டது? எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க, யார் கூப்பிட்டது? என்னடா அண்ணா, உங்களை சொல்லலாம், நீங்கள் போங்க. நல்ல வேலை போட்டு பொழந்திருப்பான். யார் கூப்பிட்றா?
நம்ம வீட்டுக்கே போவோம். எனக்கெல்லாம் இதுக்குடா எக்ஸாம் வைக்கிறீங்க? ஏன்டா சாவடிக்கிறீங்க? சரி. வெளியே நல்லா காற்றடிக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. என்னது காலையிலேருந்து ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த நாயா சரி. நாளைக்கு வேலை வந்து ஐயோ அப்பா. யாருன்னு சர்வீஸ் விட்டியா? விட்டாச்சுங்கப்பா. சரி ஓகே. என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். யாருன்னு என்னடா ரெட் கலரில்? என் ஆளுக்கு வந்து சாரீ வாங்கினேன்டா, ரெட் கலரில் அழகா. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான். இது என்னன்னா, இது கவரோடு எடுத்துகிட்டு வந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க. கவரிங்க வச்சுக்கலாம், புது ட்ரெஸ்ஸுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதான் அம்மாவோட ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் வச்சு விட்டோம்னா டவுட் வராதில்ல. இது எப்படியும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நாளைக்கு ஆயிரும். அதனால தான் அப்பா கிட்டே வந்து ஒரு 2000 ரூபா வந்து போய் சொல்லி வாங்கினேன், கார் சர்வீஸ் வரேன்னு சொல்லிட்டு. ஓஹோ, இன்னும் ஞாபகம் பா. ஞாபகமே வரல. டேய் என்னடா ஏதோ கெட்ட வாடை அடிக்குது. சரி. ஆமாப்பா, ஏதோ பேட் ஸ்மெல் வருது. ஆமாம். டேய் எங்கே இந்த ஸ்மெல் வருதுன்னு பாரு சீக்கிரம். இருங்க பார்க்குறேன். அப்பா என்னடா? இங்கே பாருங்க. போய் கழட்டு வேணும். சாரிப்பா, போய் மாற்றிடுங்க. டேய் நீ என்னடா பராக் பார்த்துட்டு இருக்கிற? படிக்கிற வேலை இல்லை, எக்ஸாம் இருக்கு உனக்கு, படி. படிக்கிறேன்ப்பா. என்ன அவன் போனதுக்கப்புறமும் ஸ்மெல்லு வருது? படிக்கிறியா இல்லையா நீ? படிக்கிறேன்ப்பா. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கோம், போய் தூங்குவோம். இவன் அதுக்குள்ளே தூங்கிட்டான். சரி நானும் போய் தூங்குறேன். என்ன யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. காலையிலேருந்து ஏதோ வித்தியாசமாகவே நடந்துக்கிட்டு இருக்கே. போய் தூங்குவோம். மறுபடியும் கேட்குது. டே அருணே, யாரோ அழுதுகிட்டே இருக்காங்கடா. டே எந்திரிடா, ஏதோ சத்தம் கேட்குதுடா, யாரோ அழுதுகிட்டே இருக்காங்க, எந்திரி. இவனை என்னென்னமோ பேசுறான். ஏய் எதுக்குடா சிரிக்கிற? நீ என்ன சம்மந்தமே நம்ம சவுண்டை விட்டுட்டு இருக்கான். ஒரு ஆகாவலி தூக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பேசாமல் நானே போய் பார்த்துட்டு வந்துட்டா. வெளியே போக வேற பயமா இருக்கே. அப்பா இப்போ சவுண்ட் எதுவும் கேட்கல, போய் தூங்குவோம். என்ன யாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி போய் நானே பார்க்கறேன்.
தாத்தா ஏன் தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி கூட பேசிட்டு இருந்த பாராண்டி. எது? ஒன்றும் இல்லை பயப்படாத. ஏன் தாத்தா அப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. நல்லா தூங்கு சரியா? தைரியமா இருக்குது, இதுக்கெல்லாம் பயப்படுறது. இந்த தாத்தாவால சை. இது எப்படி என் கையில வந்துச்சு? யாரும் நான் ஆளுக்காக வாங்கின சாரியாச்சே. என்ன கை விட்டு போக மாட்டேங்குது? போ. வர மாட்டேங்குது. யாருன்னு? அது என் ஆளுக்கு வாங்கினதுடா. டேய் யாருக்கு வேணா வாங்கிக்கடா, இப்ப பிடிச்சிருடா. டேய் அது 2000 ரூபாடா. டேய் அது பிரச்சனை இல்லடா, இப்ப கையில இருந்து வர மாட்டேங்குதா, இல்லடா. புடுறாதியா. இது இது இவ்வளோ டைட்டா இருக்கு. இது 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 வந்துச்சா? கையில் மேலே வந்துச்சா? அப்பா மாமான என் ஆளுக்கு வாங்கின சாரிமா எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நான். டேய் இந்நேரத்துலடா 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க, அறிவில்ல? அதனால அது கையில சாரிப்பா. சாரி அங்கோடா. இந்தாங்க. என்ன புதுசு மாதிரி இருக்கு? ப்ரைஸ் டேக் இருக்கோ? இங்க இருக்கு. 2000-ஆ? அப்போ நீ கார் சர்வீஸ் விடுறதுக்காக நீ 2000 வாங்கல, இந்த சாரி வாங்குறதுக்காக வாங்கிருக்கோம். மாவான் எஸ்கேப். மாவான் என் கையில சிக்காமைய போற. உனக்கு என்னடா சிரிப்பு? போய் தூங்கலாம். போறேன்ப்பா.